தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். தமிழக டிஜிபியாக பதவி வகித்த சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் 31 ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து உள்துறை செயலாளராக உத்தரவு பிறப்பித்திருந்தாரு. இந்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரும் வழக்கறிஞருமான ஆர் வரதராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவில் பதவியில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளரோட தேர்வாணையத்திற்கு அனுப்பணும். அந்த பட்டியலில் இருந்து 3 அதிகாரிகளை மத்திய அரசு தேர்வாணையம் தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். அந்த 3 பேரில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனா உரிய நேரத்தில் அதிகாரிகள் பட்டியலை அனுப்பாத தமிழக அரசு டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்கள் பட்டியலை அரசுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பில் நிர்வாக டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமித்துள்ளது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது உள்ள நிலையில இது சந்தேகத்தை எழுப்பியுள்ளதால பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்வது, அதை டிஜிபி நியமனத்தோட உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் நடைமுறைகளை துவங்க அரசுக்கு உத்தரவிடணும். அதுவரை மூத்த அதிகாரிகள் ஒருவரை டிஜிபி பொறுப்பை கவனிக்கும்படி உத்தரவிட வேண்டும்னு சொல்லியும் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி வைக்க தடை விதிக்க வேண்டும்னு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி எஸ்.எம். ஸ்ரீவத்சவா அமர்வுல நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வுல முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ ஆஜரான அரசு தரப்பு பிளீடர் எட்வின் பிரபாகர் என்ன சொல்றாருன்னா, இது போன்ற ஒரு வழக்கிடம் உச்ச நீதிமன்றத்துல பிறப்பித்த உத்தரவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதை அறிவிப்பாணையை ரத்து செய்ய வேண்டும்னு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறினாரு. டிஜிபி பொறுப்பு காலியாக இருந்த நிலையில இடைக்கால பொறுப்பாக பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனை எதிர்த்து பொதுநல மனு தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சாங்க. மேலும் இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில தாங்கள் தலையிட விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தற்போது தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. பவி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.